சொல்கிறேன்னா, இப்போ வந்த தகவல் படி பார்க்கும்போது யுஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நம்ம மிஸ்லரிக்காரங்கள தாக்கி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, விசாகப்பட்டினத்தில் இந்த கப்பல் படையில் இருப்பாங்க பாருங்கள், பயிற்சி முடிச்சுட்டு கப்பல் மூலிமா விசாகப்பட்டினம் தாண்டி ஸ்ரீலங்காவில் தாண்டி வரும்போது யுஎஸ்ஏல அந்த அடியில் இருந்த கப்பல் வந்து இது இருக்குது பாருங்கள், அந்த குண்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த கடல் மூலிமா அந்த போட்டு போயிட்டு இந்த இதை தாக்கி இப்போ 300 பேர் அங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்லி தகவலை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியனுக்கு இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை யுஎஸ்ஏக்காரவங்க. இதனால் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி தெரியல. இப்போ ஈரான்லேருந்து மீண்டும் வந்து ஒரு 100 பேர் இறந்துருக்காங்க. இப்போது அந்த பயிற்சி முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது விசாகப்பட்டினம் கிராஸ் ஆகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் நடக்கலை. ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணுறாங்க, அப்பயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இந்தியன் ஓவர்சி அந்த ஏரியா கிட்ட வரும்போது, அதாவது ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கி இது பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே 100 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. இப்போது இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் யுஎஸ்ஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போர் போயிட்டு தான் இருக்குது. இவங்க 2 பேர் சேர்ந்து ஈரானை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈரான் வந்து எப்போ வந்து நம்ம இஸ்ரேலையும் நம்ம யுஎஸ்ஏவும் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இதை அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கிங் ஜாங்கோட நம்ம சீனா அதிபர் அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் தான் இதோட இது வந்து எண்டிங் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆனால் சீனா அதிபர் அவங்க டீம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது 3வது போராவாக மாறும், டவுட்டே கிடையாது. இப்பயும் நான் சொல்கிறேன், ஈரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனாவோட அதிபரோட ஆளுகள்லாம் உள்ளே இருக்காங்க. லைட்டாக யுஎஸ்ஏக்காரவங்க வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம கிங் ஜாங் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவார், அது வந்து டவுட்டே கிடையாது. அது எப்போ நடக்கும் தான் தெரியல. ஆனால் இவங்க சும்மாவே விடுற மாதிரி தெரியலை. ஈரான்காரவங்கள மீண்டும் வந்து அந்த கப்பல் படையில் பயிற்சி முடிச்சுட்டு வரவங்கள அட்டாக் பண்ணி கப்பலில் ஃபுல்லாக வந்து அந்த பிளாஸ்ட் ஆகி 100 பேத்துக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க. இணையத்தில் நடக்கிற அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வர்ஸ்.